வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடல்ல இன்னைக்கு 2வது நாள் நம்ம என்னென்ன மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சவுண்டே இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? காற்றே இல்லைங்க, சுத்தமாக காற்றே இல்லை, ரொம்ப அவுஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை நம்மளுக்கு வந்து சூட்டுக்கு வரக்கூடிய கத்தி வந்துடும். 2 பேருக்கு வந்துருச்சு, தூங்க முடியாது நம்மளால. சவுண்டு ஃபுல் வால்யூம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு சவுண்டே கேட்காது பாருங்க. நம்ம தூண்டி இழைக்கலான்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வலை விட்டுருந்தோம், முரல் வலை. இப்போ முரல் வலையை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த முரல் வலையில் பிடிச்ச பறவை மீன்கள் தான் இறையா நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுபோக நைட்டு வந்து தும்பு தூண்டி போட்டுமே நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். தும்பு தூண்டி போட்டு வந்து நம்ம பொடி முண்டக்கண்ணியை பிடிச்சி இறையா பயன்படுத்த போகிறோம். உயிருள்ள மீன் அப்புறம் பறவை மீன் ரெண்டுமே மாற்றி மாற்றி போட போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து மீன் பிடிச்சோம் அப்படின்னா வந்து மீனை எண்ணுவோம், தூண்டிக்கு வருமா அப்படிங்கிறத. ஒரு வட்டம் பறவை மீன் வந்திருக்கு. நம்ம நைட்டுக்கு இழக்கல. நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூண்டியில் வந்து மீன்பாடுகள் அவ்வளோ இல்லைன்னு சொன்னனால நம்ம வெளுப்புக்கு இழக்க போகிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி 4:30 மணி போல் நம்ம வந்து தூண்டி இழக்க ஆரம்பிப்போம். இலைக்கிட்டு காலையில் ஒரு 9 மணி போல் நம்ம வாங்க ஆரம்பிப்போம். 9-10 மணி போல் வாங்க ஆரம்பிப்போம். தூண்டி இழக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில தூண்டிகள் வந்து இல்லை, அந்த தூண்டியை வந்து நம்ம கெட்டுறோம். கடலை பாருங்கள் எப்படி கொலை மாதிரி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கசகசன்னு வரும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம குளிப்போம். இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தினமுமே குளிக்க வேண்டி வரும். குளிக்காமல் இருக்க முடியாது கடலில். இந்த தும்பு தூண்டியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மீன் பிடிப்போம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து முண்டக்கண்ணி பிடிப்போம். எத்தனாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நம்பர் தூண்டி. உயிருள்ள மீனும் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்க்குறோம். மீனில் வந்து கடிக்கும்.
இப்போ தும்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் இருட்டின அப்புறம் தான் நல்லா கடிக்க ஆரம்பிக்கும். மீனை பிடிச்சி தூட்டாரையில் போட்டுருவோம். நம்ம அடுத்து தூண்டி போடும்போது எடுப்போம். பெரிய பேர் மீன் 50 மினிட்டை பிடிச்சிருப்போம். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மேலே போட்டுது. தாத்தா ஒரு ஊர் அது இனிப்பு ஊர் கோட்ல போன பானகரத்தை மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இப்போ நம்ம தூண்டி இழக்க போகிறோம். ஒரு தூண்டில பார்த்தீங்கன்னா நம்ம போயாக்கு இருப்போம். இன்னொரு தூண்டில பார்த்தீங்கன்னா வந்து இறக்கு இருப்போம். மொத்தம் எத்தனை தூண்டி இழக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 300 தூண்டி இழக்கிறோம். நம்மளுக்கு பக்கத்தில் தொழில் பார்த்துட்டு இருக்கிற போட்டு கூட அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. மண்டாடி அண்ணன் நம்ம எப்படி பேசணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வயர்லெஸில் தான் வந்து பேசுவோம்.
தூண்டி இலைக்கு முடிக்க போகிறோம். லாஸ்ட்டு தூண்டி. காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு 10 மணி போல் நம்ம தூண்டியை பிடிக்க ஆரம்பிப்போம். தொட்டாப்புக்கு தூண்டுருச்சு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுலயும் தூண்டு தான் இருக்கு. இதுல தான் என்ன இது நம்ம தாக்குறது இல்லையா போல்ட். இப்போ நம்ம பேராசூட்டை போட்டு கடக்க போகிறோம். தூக்கி விடுறேக்கு அதுதான் வச்சிருக்கு. சப்பரமா அது கரை புறக்குள்ள இருக்கு. 2 நாள் தீனு காலையில் சாப்பாடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஞ்சிக்கு வந்து முண்டக்கனி மீனை நம்ம பொரிக்கிறோம். மஞ்சப்பொடி மட்டும் தான் போட்டிருக்கிறோம். மசாலா பொடியெல்லாம் போடலை. ஊர் அந்த இருக்கு. கத்தி எடுத்து ஒரு போட்டு கிடக்கு. இது எங்க உள்ளது? நம்ம தூண்டியை பிடிக்க போறோம்.
தூண்டிய வாங்க வாங்க வரிசை அடிக்கிட்டே இருப்போம். அப்பதான் நம்ம வந்து சிக்கு இல்லாம வந்து இழக்க முடியும். வருஷம் மாறுனா கஷ்டம். மொத மீன் மாட்டி இருக்கு. என்ன மீன் மாட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐலஸ் மீன் மாட்டி இருக்கு. அடுத்து ஒரு ஐலஸ் மீன் மாட்டி இருக்கு. அடுத்து என்ன மீன் மாட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கல்லுலா மாட்டி இருக்கு. ஐயோ என்ன நாளைக்கு போயிடுவோம். சூப்பர் போடாடியே மண்டையில பல்லு ஊடால மாட்டிட்டு சீரியல். ஏறிக்க பாத்துக்கிட்டே கூடாது முடியும். என்ன மீன் வாராம்பர் 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 ஐலஸ் வாராம்பர். தட்டி போடு.
மீனே இல்லை, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் மட்டும் வாங்கியாச்சு. இன்னொரு 90 தூண்டி தான் இருக்குது மிச்சம். எல்லா தூண்டி வந்துட்டு இன்னொரு 90 தூண்டி தான் இருக்குது. மீனே கிடையாது. மொத்தம் அடுத்தது வெக்க வேற அதிகமாக இருக்குது. காற்றே கிடையாது. இருக்கும்போது அவியலாக இருக்குது. என்ன செய்ய? அதனால தான் இந்த வெயிலுக்காக வேலை பார்க்க முடியாதுன்னா இந்த டெண்டை போட்டிருக்கோம். இருந்தாலும் வெக்க ஜாஸ்தியாக இருக்குது, காற்று இல்லை. அதனால் இன்னொரு 90 தூண்டி வர வேண்டியிருக்கு. அதுக்காக இருக்குது. நான் சமையல் வேலையை பார்க்க போகிறேன். பாவம் எல்லோரும் பசியில் இருக்காங்க. நான் சமையல் வேலையை பார்க்க போகிறேன். இன்னும் ஏதாவது வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. வாங்கிட்டா இந்த வாங்கில போட்டு சிலோன் தூண்டியை போடுறோம். இதான் சிலோன் தூண்டி. இந்த தூண்டியை பற்றி அண்ணன் நிறைய பேசியிருப்பாப்ல. அது இந்த தூண்டி தான். நாங்களும் ட்ரை பண்ணலான்னு இந்த தூண்டி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தூண்டை பாருங்க, இந்த தூண்டை நாங்கள் இப்போ எங்கள் கைத்தில் மாட்டி வச்சுருக்கோம். ஆமாம், தூண்டு எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பார்த்தீங்களா? தூண்டை நாங்கள் இப்போ மாட்டியிருக்கோம். எங்களுக்கு நாங்கள் குத்தி வைக்க போகிறோம் இந்த தூண்டை. சரி, மல்டிபிகேஷன் வேலை கிடக்கு. எந்தையும் தூக்கி அங்கிட்டு ஓடுங்க போங்க. மீன் ஒன்று கல்ல இருக்கு. வெயில் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒன்று கெட்டுவா கிடைச்சாதான் வீட்டில் கொண்டாட்டி பிள்ளைலாம் லோன் கேட்டு இப்படி போனேன்னா எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே கடன் எடுத்து ஆக்கி வச்சிருப்பாளு. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறதா அந்த கடனை கொடுக்க முடியும். இப்படி வந்தால் எங்களால் சமாளிக்க முடியாது வீட்டில். கயிறு கொஞ்சம் கம்மியாக தான் நிற்குது. கயிறு கம்மியாக தான் இருக்குது. அப்போ கயிற்றுல இன்னும் மீன் வருதா இல்லையான்னு பார்க்குறோம். பார்ப்போம். மீன் வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு மீன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் பூண்டு வேற நெருங்கி போகுது. இன்னும் மீன் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒரு கல்லுவலா ஒன்று வந்திருக்கு. ஆமாம், சரி மீன் வருதான்னு பார்ப்போம். அது வெயிட் பண்ணுறோம். இப்படி பாடு வந்தா பறந்து 1500 தருவான். பீடிது பிடிக்கும். அவன் மாத்திரைக்கு 400 கொடுக்க வேண்டியதான். டெய்லி வாரத்துக்கு மாத்திரை வாங்க வேண்டியிருக்கு. நல்லா பாடு. இப்படி பாடு வந்தா சீக்கிரம் முன்னேறிடலாம். ஹலோ, அதோ அங்க ஒரு ஆள் இருக்கு பாருங்க. அந்த ஆள் சுத்தமா சேவ் பண்ண காசே இல்லாம கடலுக்கு வந்திருக்காரு. என்ன செய்யன்ட்டு பைசா இல்லாம வந்திருக்காரு. சரி நம்ம கிடைச்சிடாதான்ட்டு வந்திருக்காங்க. பாப்போம்.
மீன்கிட்ட வாங்கி முடிச்சு சமைஞ்சு முடிஞ்சுட்டு நினைச்சு பார்த்த பாரு எதுவுமே எங்களுக்கு வரல, பெருசாகிட்டு கயிறு. அடுத்த தொழில் என்ன ஏத்தணும்னு சொல்லி பார்க்கணும். பேராது போயா வந்துட்டு திட்டமும் வந்துட்டு முடிஞ்ச எங்க தொழில் இதான் எங்க வாழ்வாளமே. கிடைக்கிற நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லா நேரம் இதுதான் கஷ்டமே. இருந்தாலும் எப்படி மீன் பிடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையில கிடக்கும். ஆமா பாப்போம். சாக்குங்க சாக்க ரொம்ப கஷ்டமாயி போச்சு. மீன் இல்லை, மீன் கிடைக்கல எங்களுக்கு. எப்படியோ நினச்சி இருந்தோம், ரொம்ப மீன் கிடைக்குன்னு நினச்சோம், மீன் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இன்னும் நாள் இருக்குது, பார்ப்போம். தொழில் பார்க்கணும், இன்னும் மீன் கிடைக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், மீன் கிடைக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் நீ எப்படி கிடைக்குன்ட்டு. ஆண்டவர் இருக்கார், பார்த்துக்கலாம். தூண்டியில் வந்த மொத்த மீன்களே இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. நீ நம்ம இந்த கடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அடுத்த தூண்டி இழக்க மாட்டோம், வேறு தொழில் தான் நம்ம வந்து பார்ப்போம். அழுக்கு தண்ணி